அவர் சொல்றாரு, கலைஞர் கலைஞர் இருக்கிறாரு, அவர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் அவர்கிட்ட சொல்லி அவர் பேர்ல அறிக்கை விடுவாங்க. இப்ப சொல்ல கூட மாட்டுறாங்க. இந்த அறிக்கைக்கும் எம்ஆர்கேக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவம், அவர் ஒரு பூச்சி வெகிலி, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கடலூரோட மாப்பிள்ள, கடலூர் மைனர் அவர். ஆனா அவரை பத்தி மனசுல தப்பாவோ அவர் மேல கோபமோ நிச்சயமா எங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அவர் பேர்ல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. திமுகனால இப்படிதான். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிரச்சனையா நேரடியா நாங்க போய் மோதுவோம். ஆனா இவங்க மறைமுகமா மற்றவங்களுக்கு ஏவி விட்டு சண்டை போட்டு விடுவாங்க. இப்போ வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் சண்டையை மூட்டி விடுவாங்க. தென் மாவட்டத்தில் தேவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் சண்டையை மூட்டி விடுவாங்க. மேற்கு பகுதியில் கவுண்டர்களுக்கும் அருந்ததியருக்கும் சண்டையை மூட்டி விடுவாங்க. காலங்காலமா இப்படி சண்டையை மூட்டி விட்டு தான் இவங்க புழைச்சிட்டு இருக்காங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எதுக்கு எனக்கும் அறிக்கை? ஏன் அந்த மாவட்டத்தில் பொன்முடி இருக்கிற அவரை விட்டு அறிக்கை விடுவது தானே? ஏன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு வன்னியர். இல்ல துரைமுருகன் வச்சு அறிக்கை விட சொல்லுவாங்க. இல்ல தாமரை செல்வன் வீரபாண்டியார் வீரபாண்டியார் விட்டு அறிக்கை விட சொல்லுவாங்க. திமுக போன்று ஒரு ஜாதி வெறி பிடிச்ச கட்சி எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஜாதியை விட்டு வைக்கல. எல்லா ஜாதிக்குள்ள கலவரம் பிரச்சனை வரணும். இவங்க அந்த குடும்பம் அப்படியே ஆயா உட்கார்ந்துட்டு இருக்கும். சரி, ஸ்டாலின் தான் வரல, பன்னீர்செல்வம் நீங்க வாங்க, விவாதம் பண்ணலாம் வாங்க.